அமைச்சர் சரத்குமார டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு போராட்டத்தை அறிவிச்ச திமுக. ஆக்ஷன் எடுப்பாரா சிஎம் விஜய்? தமிழக அரசு சார்பில் போதை பழக்கத்துக்கு எதிரான விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த நிலையில மனிதவளத்துறை அமைச்சர் சரத்குமார் சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்துல உட்கார்ந்து மாத்திரை ஒன்ன பவுடர் ஆக்குறது மாதிரியான வீடியோ ஒன்னு இணையதளத்துல வைரல் ஆயிட்டு வந்துச்சு. தாவேகா அமைச்சரான சரத்குமார் போதைப் பொருளை பயன்படுத்தினாரா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. இதுக்கு விளக்கம் கொடுத்து வீடியோ வெளியிட்ட சரத்குமார் தன்னோட குழந்தைக்கு வழங்க வேண்டிய சளி மாத்திரைய நொறுக்கி பவுடர் ஆக்கி குடுத்தேன் அப்படின்னு விளக்கம் குடுத்தாரு. இருந்தாலும் இந்த விளக்கத்த பலரும் மறுத்தாங்க. அமைச்சர் சரத்குமார் போதைப் பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பலரும் குற்றம் சாட்டி வராங்க. இதுக்கு தாவேகா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில அமைச்சர் சரத்குமார பதவி நீக்கம் செய்ய கோரி திமுக போராட்டத்தை அறிவிச்சிருக்கு. இத பத்தி திமுக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல இளைஞர்களையும் சமுதாயத்தையும் சீரழிக்கக்கூடிய போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தடுத்து நிறுத்துறதோட அதுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது சமூக பொறுப்புள்ள ஒருத்தரோட கடமை. ஆனா ஆளும் தாவேகா அரசுல இடம்பெற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர்களோட செயல்பாடுகள் அந்த மாதிரியானதா இல்ல. குறிப்பா மனித மேலாண்மை துறை அமைச்சர் திரு டி சரத்குமார் அவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்துறது மாதிரியான வீடியோ ஒண்ணு போதைப் பொருள் ஒழிப்பு நாள் அன்னைக்கு வெளியாகி சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. அமைச்சரும் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறேன் பேர் வழி அப்படின்னு தாவேகாவோட பாரம்பரியப்படி குழந்தைக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு அரசியல் செய்யறதாவே தோணுது. அவரு போதைப் பொருள் பயன்படுத்தினாரா இல்லையா அப்படின்னு அவரை காக்க பட்டிமன்றம் நடத்துறதை விட பொது வெளியில போதைப் பொருட்களை பயன்படுத்துறது மாதிரி வீடியோ எடுத்து அத தக் லைஃப் மொமெண்ட் அப்படின்னு ரீல்ஸா வெளியிட்டு தவறான செயலை செய்ய இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய அவரோட செயல் கடுமையா கண்டிக்கத்தக்கது. அதனால இந்த மாதிரியான ஒருத்தர் அமைச்சரவையில தொடர்றது எந்த விதத்திலையும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நன்மை தரக்கூடியது அல்ல அப்படிங்கறதால மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் திரு டி சரத்குமார் அவங்கள உடனடியா பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி திமுக மாணவர் அணி சார்பில் திங்கட்கிழமை அன்னைக்கு கழக மாவட்ட தலைநகரங்கள்ல மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும். இந்த ஆர்ப்பாட்டத்துல மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக மாணவரணி நிர்வாகிகள் அப்புறம் மாணவர்கள் பெருந்திரளா கலந்துக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது. அது மட்டும் இல்லாம பூமியில இருக்குது 3 பங்கு தண்ணிடா, தண்ணிய அடிக்கிறதுல தப்பு ஒன்னும் இல்லடா, பத்தாது பாட்டில் நான் குடிக்க, அண்டாவில கொண்டா சேர்ஸ் அடிக்க மாதிரியான தத்துவ பாடல்கள் மூலமா ரசிக கூட்டத்தை உருவாக்குன முதலமைச்சர் அவங்களோட அமைச்சரவையில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இன்னமும் ரசிக மனநிலையிலேயே இருக்காங்க. அதுலயும் அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்களோட கையில முதலமைச்சர் விஜய் புகைப்பிடிக்கிறது மாதிரியான டாட்டூவை போட்டுக்கிட்டு அவரோட தத்துவ பாடல்களை இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய முதலமைச்சரோ இதையெல்லாம் ரசிக்கிற மனநிலையில தேங்கி நிக்கிறாரு அப்படிங்கறத வேதனையோட பதிவு செஞ்சு அமைச்சர்களோட இந்த மாதிரியான மாண்பற்ற போக்குகளை முதலமைச்சர் கண்டிச்சு இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.